இன்றைய வேத வார்த்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். தேவன் தன்னுடைய சொந்த குமாரன்றும் பாராமல் நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி தன்னுடைய குமாரனை பலியாக ஒப்புக் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது கருணை உள்ளவராக இருக்கிறார். என்றும் நாம் உயிரோடு ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய கிருபையினாலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக தீர்க்கதரிசிகளை கொடுத்து பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்று சென்றார்கள். ஆபிரகாம் குழந்தையில்லாத இருந்த அவருக்கு அநேக பிள்ளைகளை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். யோசேப்பை பார்க்கும் பொழுது சோதனையை ஜெயித்ததினாலே மகனை ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதியாய் மாற்றினார். இப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் எவ்வளவு வல்லமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி நம்மை செய்யும் பொழுது அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.